ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் பயிலும் முந்தையாண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏ ஆப்ஷனில் 6, 9, 12, பி ஆப்ஷனில் 5, 8, 10, சி ஆப்ஷனில் 5, 5 ரூட் ஆஃப் 2, டி ஆப்ஷனில் 3, 4 ரூட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அளவுகளில் எது வந்து நமக்கு வந்து செங்கோண முக்கோணத்தை வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த செங்கோண முக்கோணத்தை அமைக்கக்கூடிய அளவு வந்து எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, கண்டுபிடிச்சலாம். அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனில் உள்ளதையும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாலாம் போடணும். நமக்கு செங்கோண முக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. அதாவது ஏபி ஸ்கொயர்டையும் நம்ம இந்த ஏசி ஸ்கொயர்டும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா இந்த பிசி ஸ்கொயருங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியா, சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் இதில் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி ஸ்கொயர், அதாவது அந்த 12 தான் வந்து வச்சுருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு 12 ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் நான் எதை வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 9, அடுத்து ஏசி ஸ்கொயர்டு 6. அப்போ இதை நான் கூட்டும் போது எனக்கு இதில் என்ன செய்யலை அப்படின்னா சமமாக கிடைக்கல. ஏன்னா 12 நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 144 கிடச்சிருக்கு. 9 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 81, 6 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 36. அதுக்கடுத்து நான் அந்த ரெண்டையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்குன்னா கூட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ 144 ஈக்குவல் 81, 36 கூட்டினோம்னா எனக்கு 127. அப்போ இது எனக்கு என்னது சமம் இல்லை, இது வந்து வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் 10 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன் ஈக்குவல். அடுத்து இந்த இடத்துல நான் எதை எடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஏபி ஸ்கொயராக 8ஐயும் அடுத்து ஏசி ஸ்கொயர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 5 ஸ்கொயரையும் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் 10 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100 கிடைக்கக்கூடியதாக இருக்குது. 8 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 64, 5 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 25. இந்த 100 நான் அப்படியே கீழே போட்டிருக்கிறேன். 64ஐயும் 25 பெருக்க கூட்டமும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 89. இதுவும் எனக்கு என்ன இல்லை, சமமாக இல்லை. அப்போ இதுவும் எனக்கு என்ன செய்யாது அப்படின்னா பி ஆப்ஷனும் வராது செங்கோண முக்கோணம். அடுத்து சி ஆப்ஷனுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் 5 ரூட் ஆஃப் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன் ஈக்குவல் 5 ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு போடக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 25. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 தான் கிடைக்கக்கூடியதாக அதை போட்டிருக்கிறேன். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 25, அடுத்து ஒரு 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. அடுத்து நான் இந்த 25 2ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு எத்தனை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் 50 ஈக்குவல் இந்த 25 ப்ளஸ் 25 கூட்டினாலும் எனக்கு என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா 50. அப்போ எனக்கு இந்த சைடில் ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி ஆன்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் வரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உண்டான ஆப்ஷன் எங்கே இருக்குது, நமக்கு இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது, சியில் தான். 5, 5 ரூட் ஆஃப் 2. அப்போ இதற்குரிய ஆன்சர் சி. ஓகேவா, தேங்க்யூ.